ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, இந்த வராகி அம்மா இப்போதே உனக்கு சத்தியம் செய்கிறேன். நான் சொன்னதை சரியாக முழுசாக கேட்டு புரிஞ்சுக்கிட்டினா சரியாக 10 நிமிஷத்தில் நீ தேடிக்கிட்டு இருந்த அதிர்ஷ்டம் தானாகவே உன் வீடு தேடி வந்து சேரும். சில பேருக்கு தலைகீழாக நின்னாலும் தலையில் எழுதின விதிப்படி தான் நடக்கும்ன்றது போல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் உன் கஷ்டத்துக்கெல்லாம் முடிவு கட்டுறதுக்காக தான் இப்போது இந்த வராகி அம்மா உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க போகிறேன். நீயாகவே உன் வாழ்க்கையில் நடந்த எல்லாத்தையும் யோசித்து கவலைப்பட்டு சுமையாக பாரத்தை சுமந்து மனசில் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காத. வாழ்க்கையில் கஷ்டங்கள் கூட காரணமில்லாமல் வருவது கிடையாதுன்றதை புரிஞ்சுக்கோ. கஷ்டம் நஷ்டம் எது வந்தாலும் அதை கடந்து செல்ல தயாராக நீ இருக்கும் பட்சத்தில் வாழ்க்கையின் மகத்துவம் என்னங்கிறது உனக்கு புரிய வரும். ஓடும் நீர் போல நல்லதையே செய்யக்கூடிய பிள்ளையாக நல்லதையே நினச்சி நல்லதையே நீ செய்யும்போது உன் வாழ்க்கையில் தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு ஒதுங்கி போயிடும். நான் எல்லாருக்கும் தேடி வந்து வரத்தை கொடுக்க மாட்டேன், ஆனால் எல்லாருக்கும் வரத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை கொடுப்பேன். நான் கொடுக்குற வாய்ப்புகளை வரமாக ஆக்கிக்கிறதும் சாபமாக மாற்றிக்கிறதும் உன் கைகளில் தான் இருக்குது என் செல்லவே. என்ன கிடைச்சாலும் அதை நல்லதுக்கு நினச்சிக்கிட்டு உன் வாழ்க்கையை எதிர்கொண்டு ஜெயிக்க பழகு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லாமே நினைப்பது போலவும் ஆசைப்படுவது போலவும் அமைஞ்சிடாது. குறைகள் இருப்பது இயல்புதான். அந்த குறையை கண்டுக்காம நிறைவாக நினச்சிக்கிட்டு வாழ்வது தான் உன் சிறப்பானதாக இருக்கும். கஷ்டப்பட்டு உழைச்சா மட்டும் போதாது, நீ புத்திசாலித்தனமாகவும் இருந்தால்தானே உழைக்கிறது எல்லாத்தையும் சேமித்து உனக்காக சந்தோஷமாக இருக்க முடியும். எவ்வளவு பெரிய கணக்காக இருந்தாலும் அதற்கு தீர்வு நிச்சயமாக இருக்கும். அதற்கு தீர்வு காண்பதற்காக வழிகளையும் நான் காட்டுவேன். அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கும் வழிகளுக்கும் மட்டும் நான் தீர்வு சொல்லாமல் விட்டுடுவேனா என்ன? நீ எல்லாவற்றையும் சரியாக சிந்திக்கக்கூடிய பொறுப்பான பிள்ளையாக இருந்தீனா இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவேன். உன்கிட்ட இருக்கிற திறமையினால் நீ ரொம்ப தைரியமாக வெளி உலகத்துக்கு தெரிஞ்சாலும் பார்க்குறவங்க உன்னை திமிர் பிடிச்சவன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே உன்னுடைய திறமையை நீ எதுக்காகவும் குறைச்சிக்கவோ மாற்றிக்கவோ வேணாம். மாற வேண்டியது மற்றவர்களின் பார்வைதானே தவிர நீ இல்லை என் செல்லமே. நீ எப்போதும் நீயாக இரு. யார் என்ன சொன்னாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. அடுத்தவங்க உன் மேலே கோபப்பட்டு பேசினாலும் கத்தி பேசினாலும் கொஞ்சம் கவனமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேளு. சில சமயங்களில் அவர்கள் சொல்வது உண்மையாக கூட இருக்கலாம் அல்லவா? நீ செய்கிற தப்பு உனக்கு தெரியாமல் இருக்கலாம். மற்றவங்க அதை கண்டுபிடிச்சி அதை பற்றி கோபப்பட்டு பேசும்போது நிஜமாகவே அந்த தவறு உன்கிட்ட இருக்கும் பட்சத்தில் அதை திருத்திக்கிறது தானே உனக்கு நல்லது. மேலே படியில் ஏறி போனவங்க மறுபடியும் கீழே வந்து தான் ஆகணும். அதே போல் கீழே இருக்கிறவங்க மறுபடியும் மேலே ஏறி போய் தான் ஆகணும். அதே போல தான் வாழ்க்கையிலையும் கஷ்டப்படுறவன் கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் நல்ல நிலைமைக்கு வருவான். நல்ல நிலைமையில் வசதியாக வாழ்கிறவங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு கஷ்டப்படும்படியும் கையில் காசு இல்லாத அளவுக்கும் சூழ்நிலைகள் வரதான் செய்யும். நீ துவண்டு போயிருக்கிற நேரத்தில் யாரும் உனக்காக இல்லையேன்னு கலங்காதே. இந்த வராகியம்மா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக வருவேன்னு தைரியமாக இரு. வாழ்க்கையோட போராடி போராடி உன் மனசும் சோர்ந்து போயிடுச்சு, உன் கால்களும் ஓஞ்சு போயிடுச்சு. ஆனால் போராட்டம் மட்டும் முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் இன்னும் நீ ஓடி ஓடி நடந்து நடந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்க. மனசுலையும் அதுவும் இதுவும்னு எல்லா ஞாபகங்களும் வந்து அலை பாய்ந்து கொண்டே இருக்கிறதா? இந்த ஓய்வே இல்லாத போராட்டம் எப்போது ஓயும்? என் வாழ்க்கையில் எப்போ நல்லது நடக்கும்னு என்னையே எதிர்பார்த்து காத்திருக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்காக நல்லதை நடத்தி தருவதற்காக தான் அதிர்ஷ்டத்தை உன் பக்கமாக திருப்ப வந்திருக்கேன். இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மனிதர்கள் எல்லாருமே இன்னமும் 100 ஆயுசுக்கும் இங்கே இருந்து எல்லாரை விட தான் பெருசுன்னு வாழ போகிற மாதிரி அதை மறந்துட்டு எல்லாருமே ரொம்ப ஆணவத்தோடும் அதிகாரத்தோடும் நடப்பதை நான் பார்க்குறேன் செல்லமே.
எந்த மனிதனுக்கும் வாழ்க்கை நிரந்தரம் கிடையாதுன்றத இப்போல்லாம் யாருமே நினைக்க மாட்டாங்க. என் அன்பு பிள்ளையே, ஒருத்தர் இப்படிதான்னு தெரிஞ்ச பிறகு நீ ஒருபோதும் அவர்களை திருத்தணும் மாற்றணும்னு முயற்சி செய்யாதே. நீ தான் உன்னை மாற்றிக்கணுமே தவிர வேறு யாரும் வந்து உனக்காக எதுவும் செய்யவும் மாட்டாங்க, உனக்கான நல்லதை செஞ்சு தரவும் மாட்டாங்க. என் செல்லமே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களின் குறைகளையும் சுலபமாக கண்டுபிடிக்கும் சில மனிதர்களுக்கு தன் குறைகள் மட்டும் தெரியாமல் போவதற்கு காரணம் சுயநலம். ஏன்னா தான் செஞ்சால் எல்லாமே சரின்னு நினைக்கிறவங்க அடுத்தவங்க செய்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட தவறுகளாக பார்க்கும் கண்ணோட்டம் உள்ளவர்களாக இருக்காங்க. உனக்கு நீ செய்கிற சரி தவறு எது தெரியலைனாலும் பரவாயில்ல, தேவையில்லாமல் அடுத்தவர்கள் யாரையும் தவறு குறை குற்றம்னு ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருக்காத. யாருடைய உதவியையும் நீ அதிகம் எதிர்பார்க்காம இருந்தாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. எல்லார்கிட்டையும் நீ எந்த விருப்பும் வெறுப்பும் இல்லாமல் ஒரே மாதிரி பழகணும்னா நீ யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத. எல்லாருக்கிட்டையும் அன்பு வை, பாசம் வை. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசு, ஒரே மாதிரி பேசு, அளவான அன்போட பேசு. ஆனால் ஒருபோதும் யாரிடமும் அதிக அன்பு வைப்பதோ யாரிடமும் அதிக வெறுப்பை காட்டுவதோ வேண்டாம் என் செல்லமே. நல்ல மனுஷங்க யார்கிட்டையாவது நீ சரியானன்னு சண்டை போட்டினாலும் அவங்க ஒருபோதும் உன்னை காயப்படுத்தவோ சண்டை போடவோ மாட்டாங்க. அதுக்கு பதிலாக உன்னை விட்டு அமைதியாக விலகி வெகு தூரம் போயிடுவாங்க. அதிலிருந்தே அவங்க நல்லவங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கலாம். ஆனால் கெட்டவர்களும் கொடூரமான குணம் கொண்டவர்களும் உன்கிட்ட தேவையில்லாமல் சண்டை போட்டு உன் மனசை காயப்படுத்தி உன்னை தப்பாக பேசுகிறவங்களா இருப்பாங்க. அதிலிருந்தே அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் அவங்க இருக்கிற பக்கம் கூட தலையை வச்சு பார்க்கக்கூடாதுன்னு முடிவுக்கு வந்துவிடு என் செல்லமே. ஒவ்வொரு நாளுமே இன்றைய நாள் நல்ல நாளாக இருக்கும், எனக்கு வெற்றி கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட முதல் அடியை எடுத்து வை. அடுத்தடுத்து நடப்பது எல்லாமே உனக்கு நல்லபடியாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்குற மாற்றம் எல்லாம் வரத்தான் போகுது, ஆனால் நினச்சவனே வந்துடாது என் செல்லமே. நீ எந்த அளவுக்கு உழைப்பையும் முயற்சியையும் வெளிப்படுத்துகிறாயோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். தோல்விகளும் துரோகங்களும் உனக்கு கடைசியாக கற்றுக் கொடுக்கறது நீயும் சுயநலமாக இருந்திருக்கலாமேன்ற எண்ணத்தை தான். ஏன்னா நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு பொதுநலமாக யோசிச்சு இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு தோல்வியையும் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் பார்த்துட்டதால இனிமே சுயநலமாக வாழலான்ற எண்ணம் உனக்குள்ளே வந்துட்டுதுங்கிறது எனக்கு புரியுது என் செல்லவே. நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. படித்தாதான் வேலை, கை நிறைய சம்பளம்னு சொல்லித்தரும் இந்த சமூகத்தில் ஏமாற்றியும் துரோகம் செஞ்சும் சம்பாதிக்கலாங்கிறத நீ பார்த்து கற்றுக்கிட்டதானே. அடுத்தவன் 1000 தப்பான வேலைகளை செய்யட்டும், நீ ஒருபோதும் யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் செய்யாமல் நல்ல செயல்களை செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக இருக்க பழகு. உனது அறிவும் ஆற்றலும் திறமையும் உனக்கு மட்டுமே சொந்தமான விஷயம் கிடையாது. அதை எந்த அளவுக்கு நீ பகிர்ந்துக்கிறியோ அந்த அளவுக்கு உன்னுடைய அறிவும் ஆற்றலும் திறமையும் இந்த சமுதாயத்துக்கும் நாட்டுக்கும் பொதுவுடைமையாக மாறி அதன் மூலமாக பல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு உண்டாகும். தனி மனித தேவைகளும் ஆடம்பர வாழ்க்கையும் இப்போ குறைஞ்சு போகுது. ஒவ்வொரு மனிதனும் அவன் கஷ்டப்படுறதுக்கு ஏற்றாற் போல அழகான வாழ்க்கையை வாழும்படி இந்த வராகி அம்மா அற்புதத்தை செய்கிறேன் என் செல்லமே. நீ யாருங்கிறத நீயே தனியாக உட்காந்து யோசிக்கும் போது தான் நீ எவ்வளவு தப்பான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கன்ற புரிதல்கள் உனக்கு வரும். எது எப்படி இருந்தாலும் யார் என்ன செஞ்சாலும் ஒருபோதும் மலையை பார்த்து கூட நீ வியந்து விடக்கூடாது. ஏன்னா மலை அவ்வளோ பெருசாக இருக்கே, இது மேலே ஏற முடியுமான்னு யோசிச்சின்னா ஏறவே முடியாது, யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஏறிதான் பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ஏறுவோன்னு மலை மேலே ஏற ஆரம்பிச்சின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போய் உச்சத்தை தொட்டு விடலாம். அவ்வளோ பெரிய மலையும் உன் கால்களுக்கு கீழே தான் இருக்கும். அதே போல தான் நீ இன்னைக்கு வியந்து பார்க்குற வெற்றிகளும் சந்தோஷமும் கூட. நீ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்காக முயற்சி செய்யும் பட்சத்தில் எல்லாவற்றையும் எட்டி பிடித்து வாழ்க்கையை ஜெயிச்சிடலாம் என் செல்லமே. இந்த உலக வாழ்க்கையில் நீ சம்பாதிக்க வேண்டிய நல்ல விஷயம்னா பொறுமை தான்.
பொறுமைதான் எல்லாவற்றையும் விட மிக உயர்வானதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ நல்லா சிரி, ஆனால் ஒருபோதும் அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சிரிக்காத. விழுந்து விழுந்து சிரி, ஆனால் கீழே விழுந்தவனை பார்த்து கேலி பண்ணி சிரிக்காதே என் செல்லமே. உன்னுடைய சிரிப்பு ஒருபோதும் யார் மனசும் கஷ்டப்படுறதுக்கு காரணமாக இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் உன் வாய் எப்போதுமே சிரித்த முகமாக புன்னகையோடு பேசக்கூடிய விதமாக இருக்குதுங்கிறது தான் இந்த வராகி அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம். நிச்சயமா நான் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்கிறத விட வெற்றியையும் சந்தோஷத்தையும் பல விஷயங்கள் மூலமாக உன் வாழ்க்கையில் கொண்டு வரப்போகிறேன். இளமையில் இருக்கும்போது தப்பான பல விஷயங்களை சரின்னு நம்ப தோன்றும். ஆனால் முதுமையாக மாறும்போது எல்லா அனுபவங்களும் கிடைச்சதால எதையுமே நம்ப முடியாமல் சரியான பல விஷயங்களை கூட சந்தேகிக்க தோன்றும். ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளவு அனுபவமும் கஷ்டமும் வந்த பிறகு இனி எதையுமே நம்பக்கூடாதுன்ற எண்ணம் மனசுக்குள்ளே ஆழமாக அழுத்தமாக பதிய ஆரம்பிச்சிடும். நீ எப்போதும் எல்லாத்தையுமே சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்காம எது சரி எது தவறுங்கிறத தெளிவாக புரிஞ்சிக்கக்கூடிய பக்குவமான பிள்ளையாக இரு. எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டே அமைதியாக இருந்தீன்னா உனக்கு மரியாதை கிடைக்காம போயிடுமேன்னு செல்லமே. அதுக்கு பதிலாக பேச வேண்டிய இடத்தில் கட்டாயம் பேசிவிடு. வாழ்க்கையில் இன்பங்கள் மட்டுமே இருந்தால் வளர்ச்சி அடைவதற்கான சாத்தியமே இல்லாமல் போயிடும். அதனால் இன்பங்கள் துன்பங்கள் எது வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி வெற்றி பெற தயாராக இரு. நீ சாதனை படைக்கணும்னா வேதனைகளையெல்லாம் கடந்து வந்து தான் ஆகணும். ஏன்னா இன்றைக்கி நீ பார்க்குறதுக்கு வாழ்க்கையில் ஜெயித்தவங்களாகவும் நல்ல வசதியாகவும் மிகப்பெரிய உயர்ந்த வாழ்க்கை வாழ்பவர்கள் எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்தில் கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்தவர்கள்தான் என்பதை நீ தெரிஞ்சுக்கணுமே செல்லமே. இனி எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்.